குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண், ஒரு பெண். அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய வந்து நல்ல உயரிய படிப்பு படிக்க வைக்கணும். இன்னொரு பையனை வந்து நீ ஒரு தொழிலதிபராக தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவனை ஊட்டி வளர்க்கணும். நீ ஒரு தொழிலதிபராக ஆகணும். ஒருத்தனுக்கு வந்து மீன் வளர்க்குறது பிடிக்கும்னா மீன் பண்ண வச்சு அதை தொழிலாக பண்ண வேண்டியதான். நாய் வளர்க்குறது பிடிக்கும்னா அதவே பண்ண வேண்டியதான். இல்லை ஒருத்தன் மருத்துவராகி நான் மருத்துவமனை தான் கட்டுவேன் அப்படின்னா அவன் டாக்டரும் ஆகி அவன் ஒரு பெரிய மருத்துவமனையை வைக்க வேண்டியதான். இல்லை எனக்கு வந்து தேநீர் கடை தான் வைக்க பிடிக்கும் அப்படின்னா, இல்லை எனக்கு உணவகம் தான் பிடிக்கும், நல்லா சமைப்பேன் நான், பிடிச்சதுன்னு இருக்கிற எல்லாமே இந்த சொந்த தொழிலில் வந்துடுதில்ல. இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து சொத்துக்கிட்ட விற்று படிக்க வச்சுருப்பார் உங்களை. அந்த படிப்பை கொண்டு நீங்கள் வந்து சொந்த தொழிலும் ஆரம்பித்து நிறைய சொத்தை உங்கள் அப்பா விற்றது ஒரு 10 லட்ச ரூபா சொத்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 10 கோடி சம்பாதிப்பீங்க. இந்த சொந்த தொழில் நடத்துகிறவ வந்து ஒரு செய்தியில் கூட படித்தேன். எவனோ ஒருத்த பானிபூரி விற்கிறான், மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு. கூடலூர் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அந்த கூடலூர் வந்து முழுக்க இப்போ மலையாளிகள் வசம் போன மாதிரி இருக்குது. அவங்க வந்து அந்த நிலப்புலங்கள்லாம் வச்சுட்டு சொந்த தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. வெளியில் எங்கேயோ போய் சம்பாதிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அந்த வியாபார மூளையோடு அதை வந்து அணுகும்போது சொத்து பல்கி பெருகுது. ஒரு மலையாளிகள் சமூகமே வந்து பாதி பேர் வந்து வணிகம் பண்ணுறதுல இருக்கிறான், குஜராத்தி இருக்கிறான். அது மாதிரி வந்து தமிழர்கள் இல்லை. ஆரம்பித்தவங்களோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து சாப்பாடு கொண்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது இந்த பசங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு அவர் ஏதோ டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க போல இருக்கு. இதிலிருந்து பிறந்தது தான் அந்த நிறுவனமே. அந்த பணம் இருக்கிறவனா வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் விற்பவர்களாகவே இருப்பீங்க. அது மலையாளி வாங்கலாம், மார்வாடி வாங்கலாம், இல்லை தெலுங்கர் வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். உங்கள் நிலப்புலன்கள் உங்கள்கிட்ட இருந்து போவதற்கு மிகவும் அடிப்படை காரணமாக இருப்பது நீங்கள் சொந்த தொழிலில் நாட்டம் செலுத்துவதில்லை என்பதே என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. வெளி மாநிலத்திலேருந்து வர்றான், அவனுக்கு இந்த மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இங்கே வந்து கற்றுக்குறான். அப்போது அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. முழுக்க தேநீர் கடையெல்லாம் மலையாளிகள் கையில் இருந்துச்சு. அவங்க இதே மாதிரி வந்துட்டு நம்மளெல்லாம் போயிட்டு அங்கே கேரளா முழுக்க தேநீர் கடை ஆரம்பிப்போன்ட்டு யாராவது தமிழர்கள் அப்படி நினச்சிருப்பாங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழர் முன்னேற்ற கழக கட்சியின் பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க சார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து இந்த வேலையில்லாத திண்டாட்டம், அப்புறம் வந்து தமிழர்களுக்கான ஒரு முன்னுரிமை என்பது பிற மாநிலத்தில் சார்ந்து இருக்குது. அவர்களது வேலைக்குமே பிற மாநிலத்தை ஒத்து போகிற மாதிரி இருக்குது. இந்த முன்னேற்றம், தமிழர்களுக்கான முன்னேற்றங்கிறது எதனால் மறுக்கப்படுது? ஏன் அது வந்து இன்னும் தொடர்ச்சியாக வீழ்ச்சியாகவே இருக்கிறது? இல்லை, மறுக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது நான் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு தமிழர்கள் முன்னேறதுக்கு பல தடைகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து இங்கே ஒரு பெரிய அளவில் வந்து வளர்த்தெடுக்கப்படாத ஒரு விஷயமாக வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தமாக தொழில் செய்கிறது. இப்போ ஒருத்தன் வந்து சொந்த தொழில் செய்கிறான்னா அவன் வந்து நட்டத்தை சந்திப்பானோ, ஏதோ ஒரு நிரந்தரம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்குறது கூட யோசிக்கிற காலகட்டங்கள் இருந்தது. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம். அவன் வந்து தொழிலில் வந்து நிரந்தரமாக நடக்குமா, ஒரு அரசு வேலைன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு தனியார் கம்பெனிலனா கூட வேலை பரவாயில்ல, சொந்த தொழில்னால் அவன் வந்து நஷ்டத்தை சந்திச்சிட்டா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன வருது அப்படின்ற அடிப்படையில் சிந்திக்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைவாயிருக்குன்னு சொல்லலாம். இப்போது நான் என்ன சொல்வேன்னா, குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண், ஒரு பெண். ஒருத்தவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறகுது. அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளைய வந்து நல்ல உயரிய படிப்பு படிக்க வைக்கணும். இன்னொரு பையனை வந்து படிக்க வச்சு அவனை வந்து
நீ ஒரு தொழிலதிபராக தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவனை ஊட்டி வளர்க்கணும். நீ ஒரு தொழிலதிபராக ஆகணும். நீ என்ன கடை வைப்பையோ இல்லைன்னா வந்து பெரிய நிறுவனத்தை உருவாக்குவையோ இல்லைனா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவையோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்து ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை நான் எங்கே பார்க்குறேன் எங்கே இதை வந்துட்டு பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா முழுக்க ஒரு வியாபாரம், வணிகம், சொந்த தொழில் பண்ணுறவங்க அதிகமான பேர் வந்து குஜராத்தியாக இருக்காங்க. இப்போ வந்து ஒரு அம்பானி குரூப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து குஜராத்தி தான். பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள் வச்சிருக்கிறது குஜராத்திகள். அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டோ ஒரு தொழிலை பெரிய ஆளாகணும், நம்ம தொழில் தொடங்கணுன்ற எண்ணத்திலேயே வந்து வந்துடுவாங்க. அது மாதிரி வந்து மார்வாடிகள், அதே போல் வந்து மலையாளிகள், சரிங்களா? அவங்க எங்கே போனாலும் வந்து ஒன்று நான் சொல்கிற மாதிரி ஆகிடும். அவங்களோட வாழ்க்கை, ஒட்டுமொத்த மலையாளிகளோட வாழ்க்கையே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று நல்லா படிப்பில் முன்னேறி ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, இல்லையா ஒரு தொழில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் வந்து நம்ம தமிழ் சமூகம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வீட்டுக்கு 2 பிள்ளைகள் என்றால் அதில் ஒன்று வந்து நல்லா படிக்க வைக்கணும், இன்னொருத்தவங்களை வந்து சொந்த தொழில்னு எப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதை வந்து அவர்களுடைய நிலைப்பாடு தானே, அவர்கள் வந்து என்ன ஆசைப்படுறாங்களோங்கிறபோது அப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே பண்ண முடியும். இதுதானே யதார்த்த உண்மை அப்படிங்கிற. சொந்த தொழில்ன்றது வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்து மீன் வளர்க்குறது பிடிக்கும்னா அவன் மீன் பண்ண வச்சு அதை தொழிலாக பண்ண வேண்டியதான். நாய் வளர்க்குறது பிடிக்கும்னா அதவே பண்ண வேண்டியதான். இல்லை ஒருத்தன் மருத்துவராகி நான் மருத்துவமனை தான் கட்டுவேன் அப்படின்னா அவன் டாக்டரும் ஆகி அவன் ஒரு பெரிய மருத்துவமனையை வைக்க வேண்டியதான். இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இதில் இருக்குதே. இல்லை எனக்கு வந்து தேநீர் கடை தான் வைக்க பிடிக்கும் அப்படின்னா, இல்லை எனக்கு உணவகம் தான் பிடிக்கும், நல்லா சமைப்பேன் நான் அப்படின்னா, எல்லா விதமான உங்களோட பிடிச்சதுன்னு இருக்கிற எல்லாமே இந்த சொந்த தொழிலில் வந்துடுதில்ல. உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்குது. அந்த பிடிச்சதில் நீங்கள் வந்து உங்களோட திறமையை காட்டி பெரும் பொருளீற்றவர்களாக மாறுறீங்க. இப்படி நீங்கள் பொருளீற்றவர்களாக மாறும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து உங்கள் அப்பா வந்து சொத்துக்கிட்ட விற்று படிக்க வச்சுருப்பார் உங்களை. ஆனால் நீங்கள் வந்து அந்த திறமைகள்லாம் நல்ல படிப்பும் படித்து அதாவது வந்து அந்த படிப்பை கொண்டு நீங்கள் வந்து சொந்த தொழிலும் ஆரம்பித்து நிறைய சொத்தை உங்கள் அப்பா விற்றது ஒரு 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 10 லட்ச ரூபா சொத்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 10 கோடியை சம்பாதிப்பீங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து வேலைக்காரராகவே போயிட்டீங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்க, 2 லட்சம் சம்பளம் வாங்க. 2 லட்சம் சம்பளம் வாங்குறவன் 1.5 லட்சம் செலவு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், சரிங்களா? ஆனால் இந்த சொந்த தொழில் நடத்துகிறவ வந்து ஒரு செய்தியில் கூட படித்தேன், எவனோ ஒருத்தர் பானிபூரி விற்கிறவன் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ அந்த 5 லட்சமே தீர்த்திட முடியாது, என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு பண்ண முடியாது. அப்போ ஒரு 3 லட்சமாவது வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். அந்த மிச்சம் பண்ணுறத ஒரு நிலத்தில் வாங்கி போடுறோம், ஒரு 3 லட்சத்துக்கு வந்து ஒரு நிலமே வாங்கி போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலம் என்னாகும், விலை ஏறிடும். அப்போது நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொருள் ஈட்டுறதன் மூலமாக நிறைய பேர்கிட்ட வந்து தமிழர்கள்ட்ட வந்து நிலம் கையிருப்பாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப முனைப்பு காட்டி செயல்படுறவர்களை இப்போ தெலுங்கர்கள்லாம் ஒரு உதாரணமாக வந்து 1 கோடி ரூபாய்க்கு சொத்து விற்றுட்டாங்க அப்படின்னா, 50 லட்ச ரூபாய்க்கு பிள்ளைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணாங்க, ஏதோ தேவைக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, மீதி வந்து இங்கே விற்றது வந்து ஒரு ஏக்கர் விற்றுருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக போயிட்டு அந்த மீதி இருக்கிற 50 லட்சத்தில் 10 ஏக்கர் வாங்கி போட்டுருவாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் அப்படி யாரும் இந்த மாதிரி பண்ணலைங்கிறீங்களா? ஆனால் தொடர்ச்சி இல்லை பண்ணுறாங்க. நான் வந்துட்டு ஒரு சில சமூகங்கள் வந்து நாடார் சமூகம்லாம் நல்லா தொழிலில் பண்ணுறாங்க, பொருளீட்டுறாங்க, சொத்தும் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே இருந்தால் தானே, ஒரு சின்ன 1-2 பேர் வந்து பண்ணிட்டா மட்டும் போதுமா? தமிழ்நாட்டு ஜனத்தொகை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7.25 கோடி. அதில் 7.25 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 7 கோடி பேர் தமிழனே இருக்கிறான்.
அந்த தமிழன் வந்து எத்தனை பேர் வந்து அந்த அந்த 7 கோடி பேரில் எத்தனை பேர் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கிறாங்க? சொத்தே விற்காத குடும்பமாக எத்தனை இருக்குது? சொத்தை விற்று மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணணும், சொத்தை விற்று தான் இவனை நான் படிக்க வைக்கணும், சரிங்களா? சொத்தை விற்று தான் நான் வந்து மருத்துவ செலவை என் பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது அவங்களுக்கு போதுமான வருமானம் வந்து வெறும் வேலை செய்கிறதுனாலையும் வந்து 10,000 15,000க்கு மட்டுமே வேலை செய்கிறவன் வந்து பாதி பேர் இருப்பான். ஆனால் இதை வந்து இப்படியே நீங்கள் குஜராத்திகளோடையும் மலையாளிகளோடையும் ஒப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்காது. அவர்கள் அதனால தான் நிறைய பொருள் ஈட்டுறதுனால தான் வந்து இப்போது நம்ம ஒரு கூடலூர் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அந்த கூடலூர் வந்து முழுக்க இப்போ மலையாளிகள் வசம் போன மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டா, அவங்க வந்து அந்த நிலப்புலங்கள்லாம் வச்சுட்டு சொந்த தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. வெளியில் எங்கேயோ போய் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரித்து அந்த சொத்துக்களை வந்து வாங்கி அந்த சொத்துக்களை வந்து இன்னும் வந்து ஒரு மதிப்பு கூட்டின சொத்து மாதிரி மாற்றி தொடர்ந்து வந்து அந்த வியாபார மூளையோடு அதை வந்து அணுகும்போது சொத்து பல்கி பெருகுது. இவங்க வந்து தமிழர்கள் விற்றுட்டு போகிறதுனால இவங்கள்ட்ட நிலப்புலனும் வந்து அடுத்தவங்களுக்குள்ள ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளே போயிட்ட மாதிரி போயிடுது. அவங்க காசு கொடுத்து வாங்கினதை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆனால் நீ வந்து விற்றுக்கிட்டே இருக்கும்போது உனக்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த குறை வந்து உனக்கு வியாபாரம் சார்ந்து மூளை வணிகம் சார்ந்து சொந்த தொழில் செய்யணுன்ற ஒரு வெறி இல்லாத சமூகமாக இருக்குது. ஒரு மலையாளிகள் சமூகமே வந்து பாதி பேர் வந்து வணிகம் பண்ணுறதுல இருக்கிறான், குஜராத்தி இருக்கிறான். அது மாதிரி வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா குஜராத்தில் வந்து கல்வி அறிவியல் வந்து பெரிய அளவில் தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது இல்லைங்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள வேலை செஞ்சு தொழில் சொந்தமாக சுயதொழில் செஞ்சு முன்னேறாங்கிறாங்க. அரசும் வந்து இங்கே வந்து சுயதொழிலுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து ஊக்குவிக்குது, அதுக்கான மானியமும் கொடுக்குது. ஆனால் கல்வி அறிவிலையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கல்வியை வந்து மித்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகமாக கொடுக்குறோம். அதன் மூலம் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து பெருக்கிறோன்னு சொல்லி பல பேர் இன்றைக்கி வந்து வேலைக்கும் போயிட்டுருக்குறாங்களா? அதை இல்லை இது பத்தாது. இது நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் படித்து வெளியே வர்றாங்க, சரிங்களா? படிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இந்த சுமோட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி வந்து ஸ்விக்கி அது மாதிரி வந்து ஒரு உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு 1000 1500ன்னு சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அப்படி வந்துட்டு அப்படி இருக்கிறது ஒரு வகை. ஆனால் அதே வந்து அந்த ஸ்விக்கியை ஆரம்பித்தவங்களோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூரில் வந்து இருக்கிறாங்க ஒரு 4 நண்பர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து சாப்பாடு கொண்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்படி வந்து தொடர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது இந்த பசங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு அவர் ஏதோ டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க போல இருக்குது. இதிலிருந்து பிறந்தது தான் அந்த நிறுவனமே. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இதோட தொடர்ச்சியாக இதை ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யாருமே சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லை, ஆனால் 150 சாப்பாடு என்னமோ வந்து தயார்படுத்திட்டு இவங்க வந்து அதாவது வந்து சாப்பாடு இவங்க தயார்படுத்தலை, வெளியில் வந்து உணவகத்தில் சொல்லி வச்சுட்டாங்க, நாங்கள் வந்து கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு. இந்த அடிப்படையில் விளம்பரம் கொடுத்து ஏதோ இவங்களே தயாரிக்கிற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஃபார்முலா செட் ஆகிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் கருப்பட்டி காப்பி. என்ன ஒரு பண ஓலையெல்லாம் போட்டு கருப்பட்டி, அதாவது கருப்பட்டி காப்பின்றதே வந்துட்டு அது கருப்பட்டி உள்ளே போட்டால் வந்து பாலில் போட்டால் தெரிஞ்சு போயிடும், சரிங்களா? அதனால நிறைய பேர் வந்துட்டு அது போட தெரியாமலே ஏதோ ஒன்று வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் கருப்பட்டி காப்பின்னு சொல்லி போட்டு அது இன்றைக்கி வந்து சென்னை வெளி மாநிலத்துக்கு கூட போயிடுச்சு. அப்போது வந்து அதுவும் வந்து இளைஞர்கள் தான். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வரணும். முழுக்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொழிலும் நம்மளே பார்க்குற அளவுக்கு வந்து தொழில் எல்லாமே
சரிங்களா? சொந்த தொழில் அனைத்துமே நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம திறமைகளை வளர்த்து இங்கே செஞ்சு வெளி மாநிலத்தில் போய் செஞ்சு அப்படி வந்து ஒரு முன்னேற்றமாக அந்த முன்னேற்றத்தை நோக்கியான சிந்தனை இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த முன்னேற்றத்துக்கு எப்படி தேவை? இப்போ மலையாளத்துக்காரங்க வந்துட்டு இப்போ தெலுங்கர்களுக்கும் மலையாளத்துக்காரங்களுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலில் ரொம்ப கவனமாக செலுத்தி நிறைய பெரிய தொழில் அதிபர்களாக வந்து மாறுறதுக்கான வேலையை தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பக்கத்தில் இருக்கிற கேரளாலே ஒரு பகுதி தான் மூணாறு. அந்த மூணாறில் முழுக்க தமிழர்கள். அங்கேயும் வந்து தொழில் யார் அதிகமாக பார்க்குறாங்கன்னா மலையாளம் தான் பார்க்குறாங்க. அங்கே வந்து நம்ம அதிகமான ஒரு மக்கள் தொகை இருந்தும் அவர்களால் இங்கே வந்து பார்க்க முடியுது, கூடலூரவே கைப்பற்ற முடியுது. ஆனால் அங்கே மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற தமிழர்கள் வந்து வணிகத்தில் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும், அந்த ஆளுமையை வளர்த்துக்கணும், அந்த ஆளுமைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து எடுத்து அவங்க யோசித்து அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வராமல் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த இடத்துல வந்து இருக்கிற பிரச்சனைகளில் வந்து ஒரு அரசியல் பின்புலம்ன்றது நமக்கு கொஞ்சம் இங்கே மற்றவர்கள்லாம் ஆள்றதுனால இல்லை. ஆனாலும் வந்து அதையும் தாண்டி அங்கே வெளி மாநிலத்துக்கு போனால் தானே அந்த பிரச்சனை. உனக்கு இங்கே என்ன பிரச்சனை? நீ செய்யணுமா வேண்டாமா? அப்போது பார்த்துட்டிங்கன்னா அடிப்படையிலேயே வந்து ஒரு சொந்த தொழில் செஞ்சு ஏதாவது வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஒரு நட்டம் ஆயிடுச்சுன்னொன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடுறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் 50 தடவை தோத்தாலும் சரி 51வது தடவை நான் வந்து வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோடு போயிட்டு எங்கேயோ போயிடுறாங்க. அதுவும் நடக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு 10 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 10 குடும்பத்தில் வந்து ஒரு 2 பேர் வச்சுட்டு 20 பேர் அப்பா அம்மாவோட சேர்த்து வந்து ஒரு 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் வச்சு 40 பேர் மலையாளிகள் இருக்காங்க. 10 குடும்பம். அந்த 10 குடும்பத்தில் அந்த 40 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் வந்து நேரடியாக வணிகத்தில் சொந்த தொழிலில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் வந்து அங்கே 40 பேரில் 15 பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க? நீங்கள் அவங்க செய்கிறதுனால சொத்தை வாங்குபவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் செய்யாதனால நீங்கள் சொத்தை விற்கிறவங்களா இருக்கிறீங்க. அதன் மூலம் வந்து தமிழகத்தை வந்து அவங்க வந்து கைப்பற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்க கைப்பற்றுவாங்கன்றது இல்லை. நீங்கள் வந்து விற்கிறீங்கன்னா பணம் இருக்கிறவன் தான் வாங்குவான். சரிங்களா? அந்த பணம் இருக்கிறவனா வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் விற்பவர்களாகவே இருப்பீங்க. அது மலையாளி வாங்கலாம், மார்வாடி வாங்கலாம், இல்லை தெலுங்கர் வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். உங்கள் நிலப்புலன்கள் உங்கள்கிட்ட இருந்து போவதற்கு மிகவும் அடிப்படை காரணமாக இருப்பது நீங்கள் சொந்த தொழிலில் நாட்டம் செலுத்துவதில்லை என்பதே என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. இதை வந்து அரசாங்க தரப்பில் வந்து எதுவும் அவங்களுக்கான ஒரு மக்கள் மத்தியில் வந்து அதை தெரியப்படுத்துவது வந்து எப்படி, எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா வேலை வாய்ப்பில் தான் முக்கியத்துவம் காட்டுதாங்க தொடர்ந்து வரக்கூடிய அரசு வந்து. அப்படிங்கும்போது படித்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, அதுலேயே வந்து குறிப்பாக முக்கியத்துவம் இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொந்த தொழில் இல்லாதனால வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க தொழில் தொடங்க. இங்கே வந்து நீங்கள் சரியாக கேட்டீங்க. அதாவது இங்கே வந்து படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும், அவன் நம்ம சம்பளம் கொடுக்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். மாதமானால் வந்துட்டு 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லை 50,000மோ இல்லை வந்து 15,000மோ அதை வாங்கிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ போனால் வந்து நம்ம 15,000க்கு நம்ம ஏன் வந்து போய் வேலை செய்யணும்? ஒரு சாயங்காலம் மட்டும் போயிட்டு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு வடை சுட்டு விற்கிற கடையை கூட வச்சுங்க. அந்த சாயங்காலம் மட்டும் விற்றாலுமே வந்து நமக்கு இவ்வளோ வருது. அப்போ நம்ம வந்து ஏன் இதை வந்து நம்ம சொந்த தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம், என்னெல்லாம் சொந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து வெளி மாநிலத்திலேருந்து வர்றான், அவனுக்கு இந்த மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இங்கே வந்து கற்றுக்குறான். சரிங்களா? அப்போது இங்கே வந்து கற்றுக்கிடும் போது வந்து இங்கே இருந்து இப்போது ஒரு குறிப்பாக வந்து சொல்கிறோம், இப்போ தான் வந்து இந்த தேநீர் கடைகள்லாம் மலையாளிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது, முழுக்க தேநீர் கடையெல்லாம் மலையாளிகள் கையில் இருந்துச்சு.
அவங்க இதே மாதிரி வந்துட்டு நம்மளெல்லாம் போவோம், போயிட்டு அங்கே கேரளா முழுக்க தேநீர் கடை ஆரம்பிப்போன்ட்டு யாராவது தமிழர்கள் அப்படி நினச்சிருப்பாங்களா? ஏதோ ஒரு ச சூழ்நிலையினால ஆரம்பித்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம போகலாம், வேலை செய்யலாம், நம்ம தேநீர் கடை முதலாளி ஆவோம், ஹோட்டல் முதலாளி ஆவோம்னு அவன் ஏற்கனவே திட்டமிட்டு இங்கே வர்றான்ல. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே வந்து செய்யணும், செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் வந்து பிற மொழியினருக்கு வந்ததை விட நம்ம சொந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் முனைப்பு காட்டி இறங்கணும். முனைப்பு காட்டி இறங்கன்னா சொந்த தொழில் வந்து அரசாங்கம் ஊக்குவிக்குதுன்றது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வந்துட்டு நடுவண் அரசும் ஊக்குவிக்குது, மாநில அரசும் ஊக்குவிக்குது. அது இல்லாமல் ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு திறமை மட்டுமே இருக்குது அப்படின்னா யாருக்கு இந்த ஒரு சில நிறுவனங்கள் நடத்த முடியாமல் எல்லாமே வந்து ஒரு சுழற்சி தானே. இப்போ நான் இருக்கிறேன், நல்ல ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் பசங்க 2 பேருமே என் தொழிலை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க. அப்போது அந்த தொழிலை வந்து அவர் தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறாரு. நினைக்கும்போது வந்து அந்த தொழிலை வந்து ஒருத்தன் அதில் திறமை உள்ளவன் ஒருத்தன் கிடச்சான்னா இவனை சேர்த்துக்கலாம், ஒரு கூட்டாளியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கங்கே இருக்குது, நீங்கள் தேடினால் கிடைக்கும். அப்போ அந்த தேடி வந்து நிறைய பேர் வந்து சரி ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் சொந்த தொழில் தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் கேட்குறேன், நீ வந்து பணம் இல்லை இன்றைக்கி இல்லை, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து மிச்சம் பண்ணிவிட்டு அந்த ஒரு 50,000 தான் கிடைக்கும்னா அந்த 50,000த்தில் ஏதாவது தொடங்கு. அப்புறமா வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதில் இன்னும் அந்த நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு 50,000 அதில் போடு, இதிலேருந்து வர்றதவே போடு. இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? ஒரு சொந்த தொழில் தொடங்கி இன்னும் 10 இடத்துல 20 இடத்துல ஆரம்பித்து மற்ற மொழிக்காரங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு செயினா இங்கே ஆவடியில் வச்சுருப்பாங்க, அம்பத்தூரில் வச்சுருப்பாங்க, அங்கே பல்லாவரத்தில் வச்சுருப்பாங்க, ஒரே பேரில் அப்படிலாம் வந்து நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுணக்கமாக ஒன்று நடத்தி அது நல்லா போய்கிட்டு இருக்கு, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லட்சம் 10 லட்சம் வருமானம் வருது அப்படின்னா அத்தோடு வந்து ரைட்டு இது வரைக்கும் போதும். அப்புறம் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பிள்ளைங்க படிச்சுட்டாங்க. இதை வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கொண்டு போகிறதுன்றதை பற்றி யோசிக்கணும். அதுலேயும் வந்து இவங்களுக்கு சுணக்கம் இருக்குது, சரியா? ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து அங்கங்கே ஆரம்பித்து பல இடங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து எத்தனை பேர் கொண்டு போவாங்க? 100ல் 2 பேர் கொண்டு போவாங்க ஒரே தொழில். ஆனால் இவங்களோட கிளைகள் பல இடத்துல நிறுவி கொண்டு போகிறதுன்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையும் வந்து செய்கிற தொழில் நல்லா இருக்கா? இந்த தொழில் இது நம்ம ஒரு கடை வச்சுருக்காங்க, இதே கடை வந்து பல்லாவரத்தில் போட்டாலும் ஓடும் அப்படின்னா நம்மளே அங்கேயும் ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பிக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு முடிவு செய்து, இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து இணையம் வழியாகவே வந்து நம்ம கடை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோவில் பார்த்துக்கலாம், பில்லிங் பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்குது. அப்போ அப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக வந்து வியாபாரத்தை பெருக்கிக்குள்ள தமிழர்கள் வந்து அதை வந்து சுணக்கம் காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. வியாபாரம் மட்டும் இல்லை, அதாவது சொந்த தொழில், அதான் சொந்த தொழிலில் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து எடுத்த உடனே ஒரு தொழிலை தொடங்கணும்னா அவர்கள் வந்து உடனே பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறதுனாலேயே அதில் ஒரு தொய்வோ தோல்வியோ ஏற்பட்டுச்சுன்னா அதை அப்படியே வந்து முடக்கிடுறாங்க அந்த வியாபாரத்தை. அதனால் அதை எடுத்துக்கலாமா, அப்படி பார்த்துக்கலாமான்னு பல தோல்விகள் வந்து ஒருத்தனை வந்து சரியான அவனை வந்து ஒரு உறுதிப்பாடான ஆளாக மாற்றும். தோல்வி வந்து நமக்கு வரணும். எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அடுத்து வந்து தோல்வி பெறக்கூடாது அப்படின்றதுல கவனம் உங்களுக்கு வரும். அதனால் வந்து
எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தோல்வி அடைந்தீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கவனமாக இருந்து அடுத்து வந்து ஒரு நல்ல வெற்றியோட நிரந்தரமாக பயணிக்கிறதுக்கு அது உங்களை வந்து வழிப்படுத்தும். அதனால் தொடர்ந்து ஒரு முடிவில் இருக்கணும். நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும், நான் ஒரு தொழிலதிபராகி மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கணும். அதுதான் உங்கள் லட்சியமாக எடுக்கணும். சும்மா ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன், போய் பார்த்தேன், இந்த இது நான் 10 இடம் போய் பொண்ணு பார்க்குற விஷயமா அது? அந்த பொண்ணை போய் பார்த்தேன், மூக்கு சரியில்லை, இந்த பொண்ணை போய் பார்த்தேன், காது சரியில்லை, அதில் வந்து படிப்பு சரியில்லை, என்ன குட்டையாக இருக்குது, நெட்டையாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு அது கிடையாது. உனக்கு லட்சியம் இருக்கணும். நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும். என்ன பண்ணி எந்த தொழில் பண்ணுறனோ எனக்கு இல்லை, நீ 10 தொழில் பண்ணேன், ஒரு 10 தொழிலில் வந்து ஒரு போய்கிட்டே இருக்கும்போது இந்த தொழில் தான் சிறப்பு, இதுதான் நமக்கு செட் ஆகணும், அதில் நீ வேகமாக போய்கிட்டு அந்த குறிக்கோள் இல்லாதவங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான். ஒருத்தன் இதுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும், இந்த நோய்க்கான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்னு முயற்சியில் இறங்கிட்டான். அவன் வந்து அந்த அந்த இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அதே மாதிரி தான் நீ வந்து ஒரு பெரிய தொழிலதிபன் ஆகணுன்ற ஒரு லட்சியம் வெறியும் நீ வச்சுக்கிட்டேன்னா உன்னால் வந்து எத்தனை தோல்வி வந்தாலும் உன்னால் பின்வாங்க முடியாது. அந்த லட்சியத்தோடு பயணிக்கணும், பயணித்தா வெற்றி அடைய முடியும். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி செயலை வந்து தமிழர்கள் செய்யலை, அதனால தான் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி இந்த இதில் இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் எதிர்பார்க்குறது வந்து 100ல் ஒரு 30 பேராவது செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் 3 பேர் செஞ்சுக்கிட்டே என்ன புண்ணியம்? மீதி 27 பேர் செய்யலைன்னா அந்த 27 பேர் இடத்த வெளி மாநிலத்துக்காரன் வந்து நிரப்பிடுறான். அவன் நிரப்புறதுனால வந்து உன்னோட நிலமும் கையிலிருந்து போகுது. ஆட்சி அதிகாரத்தினால வந்து போகிறது வேற, உன்னோட சொந்த தொழில் பண்ணணுன்ற ஒரு முனைப்பு அதிலிருந்து நீ பின்வாங்கிறதுனாலையும் உன்னோட நிலம் போய்கிட்டு இருக்குன்னு நான் இங்கே எச்சரிக்கை பண்ணுறேன். அதனால் அந்த 3 பேர் பண்ணுறாங்க, அந்த 3 பேருமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களே பண்ணலைன்றது குற்றச்சாட்டு கிடையாது. என்னோட குற்றச்சாட்டு வந்து 100ல் 3 பேர் பண்ணது பத்தாது, 100க்கு 30 பேராவது வந்து தொழிலதிபர்களாக மாறியே ஆகணுன்ற ஒரு வெறியோடு பயணிக்கணும். அப்போ மிகப்பெரிய அளவில் சொந்த தொழில் நோக்கி ஒரு இப்போது ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்காக வந்து நீட் தேர்வுக்கு ஊரெல்லாம் நீட் பயிற்சி மையங்கள் இருக்குது. அதே மாதிரி ஊரெல்லாம் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சி மையங்கள் இருக்கணும். இருந்தே சொந்த தொழில் தொடங்குறதுக்காக படிக்கிறவன் மட்டுமே வெறி கொண்டு போயிட்டு இப்போ ஒரு 14 லட்சம் பேர் எழுதுறான், 20 லட்சம் பேர் எழுதுறான்ற மாதிரி வந்து இப்போ பூரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் வெளியில் வர்றான்னா அந்த 2 லட்சம் பேரில் நான் சொந்த தொழிலுக்கு போகணுன்ற அடிப்படையில் மட்டுமே வந்து அந்த சொந்த தொழில் நோக்கி பயணிக்கிறவன் குறைஞ்சது 25,000 பேராவது உறுதியோடு நான் சொந்த தொழில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வெறியில் இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பயிற்சி மையங்கள்லாம் இங்கே வந்து துவங்கப்படணும். தொழில் அதிபர் ஆக்குவோம், என்ன தொழில் அதிபர் ஆகுங்கள், நீங்கள் டாக்டர் ஆகுங்கள், உங்களை இன்ஜினியர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கள்ல. நான் சொல்கிறேன், நான் உங்களை தொழில் அதிபர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மையங்கள் வந்து ஊர்தோறும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஒரு பயிற்சி மையம் இருக்கணும். இப்போது ஒரு சமூக அக்கறை உள்ள வந்து ஒருத்தர் வந்து போலீஸ் பயிற்சி மையம் ஆரம்பித்து நிறைய பேரை வந்து காவல்துறைக்கு அனுப்புகிறாரு. என்ன இன்னொருத்தர் வந்து நான் வந்து நீட்டு பயிற்சியை நான் இலவசமாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லாம் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கான முனைப்பு, அதுக்கான பயிற்சி மையங்கள், அதற்கான பெரிய அளவில் விழிப்புணர்வு எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 5 வருஷத்தில் அவங்கவுங்க தொழில் தொடங்க ஆரம்பிக்கும்போது கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி வந்து ஃபில்லிங் த ஃபிளாங்க்ஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல தொழில் தொடங்குறதில் நீ போய் தொடங்கிட்டேன்னா இங்கே இன்னொருத்தன் வரவே மாட்டான். அங்கே போனால் நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலான்ற அவனுக்கு நினைப்பே அங்கே வராத. அங்கே ஆல்ரெடி நம்ம ஆளுங்களே இருக்காங்களே. அதுதான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.